காய்ஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படின்னா, நேற்று வந்து ப்ரொட்டஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துச்சு. ரெசிக்னேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கு எடுக்கப்பட்ட அந்த கோர்ட், அதுக்கப்புறம் சம் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப அதிகமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்ச வெற்றி. ஆனால் சில பேர் வந்து அது எங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அதை கொண்டாடக்கூடாது, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெற்றின்றது தான் நேற்று சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். மேபி அந்த வீடியோவில் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் புதுசு, எனக்கு சில விழிப்புணர்வை கொண்டு வரணும் மாணவர்களுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு விஷயங்களை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாம் பற்றி எனக்கு வந்து A to Z தெரியுமா அப்படின்னு கேட்டால் யாராலையுமே வந்து அதை ஃபுல்லாக சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவங்களோட பார்வையில் அது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ என்னோட பார்வையில் நான் அந்த நீட் எக்ஸாமை எப்படி பார்க்குறேன், இதனால வந்து ஏன் மாணவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுன்றது தான் இங்கே சொல்ல வந்திருக்கு. இந்த வீடியோட நோக்கமே வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மூலியமாக ஹெல்ப் பண்ணணும், எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டதும் கிடையாது, இல்லை இவங்க சரி இவங்க தவறு அப்படின்றது கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, பிஃபோர் நீட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் 12th முடிச்சிட்டிங்கன்னா அந்த 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு காலேஜ் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடக்கிறப்போ வந்துட்டு ஸ்டேட் போர்டுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க அவங்க 12th ஒரு எக்ஸாம் தான், 12th அவங்க ஒரு வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க, அது அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் காலேஜில் செலக்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஏழை மாணவர் வந்து 6 எக்ஸாம் நல்லா படிச்சு எழுதுனா அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து சூப்பர், இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வெரி ஈஸி கூட. ஏன்னா நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தேன்னு என்னால் கவர்மெண்ட் கோட்டாவில் போக முடியும் அப்படின்ற விஷயம் இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ராமநாதபுரத்தில் ஒரு கடைக்கோடியில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து ஒரு குடும்பம், ஒரு ஏழை குடும்பம் இருக்காங்க. அந்த ஏழை குடும்பத்தில் உள்ள அவங்க பையனோ பொண்ணோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது அது வந்து இப்போ 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா 5 எக்ஸாம் முடிஞ்சிச்சு. 5 எக்ஸாம்லையும் சென்டம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 6வது எக்ஸாம் வந்து நாளைக்கு எழுதுறாங்க. பட் நாளைக்கு 6வது எக்ஸாம்ன்றப்ப இன்னைக்கு ஒரு நாள் தான் படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோ அம்மாவோ ஆக்சிடென்டலாக ஏதாவது எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகிறாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா, ஸோ இந்த பையனோ பொண்ணோ அவங்க கூட போய் அந்த எமர்ஜென்சியில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு தான் எல்லா பசங்களோ பொண்ணுங்களோ நினைப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அடுத்த நாள் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாமில் ஒழுங்காக எழுத முடியல, பாஸ் மார்க்கோ இல்லை கம்மியான மார்க்கோ எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு எக்ஸாம் நல்லா எழுதாதனால அந்த பொண்ணால் முழுசாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கான வாய்ப்பு வந்து எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணால் வந்து அந்த மெடிக்கல் சீட்டுக்கான வாய்ப்பு வந்து தொலைக்கப்படுது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த பொண்ணோ பையனோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சார் நம்ம 6 எக்ஸாம் நல்லா எழுதணும், 5 எக்ஸாம் நல்லா எழுதணும், 5 எக்ஸாமில் சென்டம், 6வது ஒரு எக்ஸாம்னால நம்மளுக்கு அந்த மருத்துவப்படுக்கான வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாரு. ஓகே, இது ஒன்று. அதே மாதிரி நீட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கேப்டேஷன் ஃபீஸு, டொனேஷன் ஃபீஸ் தான் அது நிறையா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இல்லீகலாக இந்த மாதிரி நிறைய. ஏன்னா லீகலாக வந்து ஒரு லிமிட் தான் வாங்கணும், இல்லீகலாக வாங்கக்கூடாதுன்றது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயோ இல்லை லாலேயோ இருக்கணும். ஆனால் இவங்க வாங்குறாங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லீகலாக தான். இப்போ 2 லட்சம் வாங்க வேண்டிய இடத்துல 80 லட்சம் வாங்குவாங்க, 1 கோடி வாங்குவாங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஷேரிங். ஸோ இது நிறைய நடந்துச்சு. பிஃபோர் இப்போ 2012 முன்னாடிலாம் பார்த்தீங்க, 11 முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடக்கும். இப்போ ஏன்னா நானே சின்ன வயசு, நானே வந்து 90s தான், 96. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யார் பேசினாலும் இல்லைடா மெடிக்கல் படிப்புக்கு இப்போ கெட்ட அளவுக்குலாம் நம்மகிட்ட ஃபீஸ் இல்லை, அந்த மாதிரி தான் ஒரு டாக் போயிட்டுருக்கும். ஸோ அதனால சொல்ல கேப்டேஷன் ஃபீஸ்ன்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னோட பார்வையில் பிஃபோர் நீட்டுக்கு வந்து ஓகேவா. ஆஃப்டர் த நீட், ஸோ நீட்லேயுமே நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி 2016 எல்லா வருஷமும் நீட் எக்ஸாம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் கொண்டு வந்தப்போ
நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் நிர்மலா சீதாராமன் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷம் வந்து எக்ஸப்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டுக்கு நீட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் எக்ஸப்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கடுத்து 2017 நீட் வந்து நடைமுறைக்கு வந்தது இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ ஐ திங்க் நான் அந்த இயர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. சப்போஸ் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. கமெண்டில் வந்து நீங்கள் அந்த தப்புகளை எடுத்து சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ என்னாச்சு அப்படின்னா 2017 இந்தியா ஃபுல்லாமே ஒரே எக்ஸாம் தான், நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்தனா உனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நீட். ஓகேவா? ஸோ இது நீட்டுனால எனக்கு என்ன பயன்? நான் தான் ஆல்ரெடி 12th நல்ல மார்க் எடுத்துட்டேன், நான் டைரெக்டாக போகணும்ல. ஆனால் எதுக்கு நான் நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அது டிஸ்அட்வான்டேஜ் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ சொல்லியிருப்பேன். அந்த ஒரு பையனாலேயோ பொண்ணாலேயோ அந்த டைமில் நல்லா படிக்க முடியாமல் போச்சுன்னா அந்த பொண்ணுக்கான வாய்ப்பு வந்து தவிர்க்கப்படுது. ஸோ அந்த இடத்த வந்து இப்போ நீட் எக்ஸாம்னால அவன் 12th என்ன தான் படித்தாலும், ஐ மீன் மார்க் கம்மியாக எடுத்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு வாய்ப்புன்றது முக்கியம். அது ஏன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அந்த 2017 என்ன வந்துச்சு அப்படின்னா, ஸோ நீட் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ பேசிக்கலி 3 அட்டம்ஸ் கொடுத்தாங்க. 3 அட்டம்ஸ் எப்படின்னா, இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, கம்மியான மார்க் எடுக்கிறீங்க, உங்களால் வந்து ஃபஸ்ட் நீட் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி. ஸோ உங்களால் நீட் எக்ஸாம் படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுன்னா உங்களால் கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போக முடியும். ஸோ ஒருவேளை ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அந்த நீட் எக்ஸாம் எழுதுறப்போ உங்களால் அட்டன் பண்ண முடியல, சப்போஸ் லேட்டாக வர்றது அது இது நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் அடுத்த 2 அட்டம்ப்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் 3 அட்டம்ப்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 2017 முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு இடையில ஒரு சேஞ்சஸ் வந்துட்டே இருந்துச்சு நீட்டில். இப்போ கரண்ட்டில் நீட் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 3 லிமிட்டுன்றது வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. உங்களால் வந்து எத்தனை டைம் வேணாலும் நீட் எக்ஸாம் எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அட்வான்டேஜ். அதே மாதிரி பிஃபோர் நீட் வந்துட்டு எப்படின்னா இந்த டொனேஷன் ஃபீஸு இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி யாராலையும் 100% சொல்ல முடியாது. இப்போயும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீட் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த ஷீட் ஷேரிங் வந்து கம்மியாக இருந்துச்சு. 100க்கு ஒரு 12 சீட்டு 13 100க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உங்களோட புரிதலுக்காக. 100க்கு ஒரு 12 சீட்டு 13 சீட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அக்ரிமெண்ட் படி 50லேருந்து 75% சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும், ப்ரைவேட் காலேஜ்லேருந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து இப்போ இருக்கனால ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து இப்போ வருது. ஸோ ஏன்னா வந்து ப்ரைவேட் காலேஜ்னாலே நம்மளுக்கு என்ன தோணும், ஃபீஸ் கட்டணும் அது இதுன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஷீட் ஷேரிங் நம்மளுக்கு அதிகமாக இருக்கனால நம்மளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக சில விஷயங்கள் வந்துட்டு பாசிட்டிவாகவே நீட்டுக்கு சம்மந்தமாகவே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ இது ஒரு பக்கம் வச்சுப்போம். ஸோ நிறையா வந்து சீட்ஸ் வருது, அது இதுன்னு நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னமும் வந்து அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னும் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக நம்ம பாலிடிக்ஸ் பற்றி பேச வேணாம். ஸோ ரீசெண்டாக நீங்கள் இப்போ பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து அரௌண்ட் 11 ஐ திங்க் ஐம் நாட் ஷூர் 11 மெடிக்கல் காலேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு, ஐ மீன் 11 மெடிக்கல் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஷூராக தெரில, கவுண்ட் மேபி மிஸ் ஆகலாம், நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 11 மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட், ஐ மீன் அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரோ அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்மளோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை அங்கே உள்ள எம்எல்ஏ வந்து அது கவனத்துக்கு கொண்டு வந்து சிஎம்க்கு கொண்டு போனாலும் சரி, யார் கொண்டு போனாலும் சரி, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிட்டு, ஏன்னா நீட்டில் வந்து நம்மளுக்கு கம்மியான சீட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அது அங்கே இருக்கவங்க ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது நம்ம எம்எல்ஏஓ எம்பிஓ தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் நம்மளோட குறைகளை வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குன்றப்போ அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து அந்த எனக்கு மெடிக்கல் காலேஜ் வேணுன்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மெடிக்கல் காலேஜ் விஷயங்களை டைரெக்டாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ரூவ் பண்ணி அது ஃபுல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டடா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது.
சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% ஃபண்டட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40%. ஸோ இப்படி தான் டிவைட் ஆகிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜ். ஸோ மெடிக்கல் காலேஜ் அதிகமாக நம்ம குழந்தைகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். ஸோ இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஷீட் ஷேரிங் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டேரெக்டாக வந்து மார்க் எடுப்பேன், ஸோ எனக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். இப்போ அப்படி கிடையாது அப்படின்னா அது உண்மையிலே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்வு வந்து இங்கே உள்ளவங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. ஒவ்வொரு நீட் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து டெவலப் ஆயிடுச்சு. நீட் எக்ஸாம் சொல்லிட்டு அதில் ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க. அப்படின்றப்போ ஏழை குழந்தைகள் வந்து படிக்க முடியல அப்படின்னு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் நல்லா உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்க டிவிகே கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நீட் எக்ஸாமுக்கான சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத ப்ரூஃபாக சொல்லணும் அப்படின்னா, மேபி நீங்கள் வேணும்னு தான் சொல்லுங்கள், நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன் அதை. ஸோ இதை இன்னும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, நம்மளால் வந்து அதை டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நீட் எக்ஸாம் கிடையாது. நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் இதெல்லாம் வந்து ஒரு சில லாங்குவேஜில் மட்டும் நம்ம எழுத முடியும். ஒன்று இங்கிலீஷில் எழுத முடியும், இல்லைனா ஹிந்தியில் எழுத முடியும். பட் இப்போ அப்படி கிடையாது. தமிழ் எழுதலாம். ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜேஇலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நீட்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். பட் முதல்ல டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரே எக்ஸாம் ஃபார் இந்தியா, அவ்வளோதான். ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரே எக்ஸாம் தான், ஓகேவா. ஸோ இதனால மேபி நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக சென்ட்ரல் போர்டு சிலபஸ் தான். ஸோ அந்த சிலபஸ் விஷயத்தில் கொஞ்சம் கடி இருக்குது. என்னடா நம்மளால் இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்து பயப்படுறது இருக்குது. ஸோ வந்து இதுதான் பிஃபோர் நீட் அண்ட் ஆஃப்டர் நீட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ என்னோட சின்ன ஒரு குவாட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ சிம்பிளாக ஒரே கொஸ்டின் தான். 2011 நீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மெடிக்கல் காலேஜ் படிக்கலையே அப்படின்னு ஒரு பையனை பார்த்து கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு போய் நீ ஏன் நீட்டு படிக்கல அப்படின்னா, நீட்டெல்லாம் அந்த மார்க்லாம் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து குரோத்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இது வந்து நம்மளோட வீழ்ச்சின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னைக்கு வந்து பணத்தை விட படிப்பு முக்கியம்னு போதோ, அன்னைக்கு வந்து நம்ம படிப்புக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது, வளர்ச்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்றத நான் பார்க்குறேன். மேபி நான் என்னோட இது தப்பாக இருக்கலாம். ஸோ உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் நான் எதாவது தப்பாக ப்ரோ நீங்கள் இது வந்து தப்பு, இதோட இயர் தப்பு, இதெல்லாம் பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட்டை பார்த்து நான் என்னோட விஷயத்தில் திருத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோட முடிவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் சைட்லையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சைட்லையோ இருக்க குழந்தைங்க நீட்டுக்கு படிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு போயிட்டு ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. இந்த எக்ஸாம் பாஸ் ஆனால் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் இருக்குது, இல்லை அதுக்கான வந்து நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றது உங்களோட சப்போர்ட்டாக அந்த குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நானும் ரீசெண்டாக நிறைய இன்ஃப்ளூயன்ஸருக்கு வந்து வாய்ஸ் டேக் பண்ணேன். பட் யாருமே வந்து அந்த வாய்ஸ் டேக்கை கேட்குறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. சில பேர் சீனுன்னு வருது, பட் அவங்க மேபி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது லாங் வீடியோ, ஒரு 10 to 15 minutes வீடியோ வரும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா எடுத்தோன்னே அவங்க பாலிடிக்ஸ் நினச்சிடக்கூடாது. இது அதனால தான் நான் ட்ரை பண்ணேன். பட் யாருமே அதை பற்றி பேசலை. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் விழிப்புணர்வுக்கானது மட்டும்தான். குழந்தைகள் பயத்துலேருந்து வெளியே வரணுன்றக்காத விஷயத்துக்கு மட்டும்தான். பேரண்ட்ஸும் பயப்படாமல் அவங்க குழந்தைகளை நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அனுப்பணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் நீட்டு வேணுமா வேணாமான்றது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்கள்ட்ட நம்ம போய் முறையாக கொண்டு போய் வைக்கிறத வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து மக்கள் பார்ப்பாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டுக்கான அவேர்னஸ் மட்டும்தான். ஸோ இதை பார்த்து பயப்பட வேணாம். நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்மளுக்கான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் எடுத்து கொண்டு போய் நம்ம கவர்மெண்ட்டை சொல்லுவோம். ஏன்னா இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதுகிறப்போ வந்து இந்த டைம்குள்ளே இருக்கணும், இப்படி செக் பண்ணணும், அப்படி செக் பண்ணணும், அது ஃபுல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அதை விட்டுட்டு ஒரு மாணவர்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகலாம் அப்படின்றதுல ஒரு நல்ல பாயிண்ட், அதெல்லாம் நம்ம கொண்டு போகலாம்.
ஸோ டைரெக்டாக பேட் நீட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த என்ன பாயிண்ட்ஸ் வரோமோ அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்வைக்கு போகும். ஏன்னா இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட்டில் கிடைச்சது வந்து ஃபேர் நீட்டுக்கு தான் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எனக்கு வந்து இந்த விஷயங்கள் தப்பாக தெரியுது, இந்த விஷயத்த நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் இந்த மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கீழே நிறைய லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படின்றனால அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பாயிண்ட் கிடைச்ச வெற்றி அது. அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம நீட்டை வந்து பேன் பண்ணுன்னு சொல்கிறது பதிலாக ஃபர்ஸ்ட் நீட்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதெல்லாம் பாயிண்ட்லாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரொட்டஸ்ட்டை நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கும். இதை விட்டுட்டு டைரெக்டாக பேன் நீட் அப்படி அது வந்து எனக்கு தெரில. மேபி அது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில நிறையா வந்து பயத்தை உருவாக்குது. அந்த பயத்தை வந்து போக்கணுன்றது தான் என்னோட எண்ணம். மற்றபடி நம்மளோட உரிமை கிடைக்கணும், நம்ம போராடி தான் ஆகணும். சில விஷயங்கள் போராட்டத்தினால தான் கிடைக்கிது அப்படின்னா போராடி தான் ஆகணும். நம்மளுக்கு அதுக்கான உரிமைகள் எல்லாமே இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ. அண்ட் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை வேல்யூ பண்ணி கண்டிப்பாக நான் அடுத்து அதுக்காகவே ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். தேங்க்யூ.